இப்போ போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் நாடார் சமுதாயம் மட்டும் இல்லாம கல் பேரியக்கம்னு சொல்லிட்டு நல்லசாமி அவர்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாரி பனையேறி பாண்டியன் அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் மூலியமா நம்ம வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி தான ஆகுற சூழல் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துருது இல்லையா? அப்போ நாடார் விட்டு நாடாரே வந்து பிரிவினை உண்டாக்குற விதமா எர்ணாவூர் நாராயணன் அவர வச்சு காய் நகர்த்த பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த நேத்து நடந்த சம்பவம். அது ஒரு முற்றுகை போராட்டமா பண்ணாங்களா? இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வைரலா போயிட்டுருக்கு. அது கண்டிக்கக்கூடியது தான். அது வன்மையா கண்டிக்கணும். என்னன்னா, நீங்க ஒரு மனு குடுக்கலாம். ஒரு தலைவர பத்தி தவறா பேசுனா ஒரு எஸ்பி ஆஃபீஸ்ல ஒரு மனு குடுங்க. ஒரு இத ஒ ஆ அவர் இல்லாத இடத்துல போய் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு, அங்க ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு, எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்த அவங்க தொண்டர்கள் அவர்களோட கட்சி நிர்வாகிகள் பண்ணுனது வந்து தேவையற்றது. அத அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் அவரே கண்டிக்கணும். எர்ணாவூர் நாராயணன் அவங்களோட ஆளுங்க தான் பண்ணாங்கன்னு ஆமா. அது கன்ஃபார்ம். அவங்க தான் பண்ணாங்கிறது அந்த ஆடியோலாம் இருக்கு. ஆடியோ எல்லாமே வீடியோலாம் வந்திருக்கு. ம், அ ம். அது அண்ணன் சத்திரிய சான்றோர் படை கட்சியோட நிறுவன தலைவர் கூட அண்ணன் அரிநாடார் கூட இதுக்கு கண்டனத்த தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு.